நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சென்னையில் உள்ள பெரும்பாலானோர் மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவர்களாகவே உள்ளனர். இவர்களில் பலர் பொங்கல் நாளன்று விடுமுறையில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். ஆனால் இதுபோல் விடுப்பு கிடைக்காதவர்களுக்காக சென்னையில் கிராமத்தை அமைத்துள்ளனர் லெமிக்கல் ஓய்வு விடுதியினர். இங்கே வந்திருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்ல கிராமத்து விளையாட்டுகள், அதுக்கப்புறம் உணவு கிராமத்து உணவு கொடுக்கணும். பட் கிராமத்து உணவு சைனீஸ் ஃபுட் இருக்குன்னு கேட்டாங்க. பட் சைனீஸ் ஃபுட்டு கூட ஒரு கிராமத்துலேருந்து வந்தது தானே. ஸோ அதனால் சைனீஸ் கிராமத்து ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஸோ நல்ல இங்கே 2 நாள் காவடி ஆட்டம், மயிலாட்டம் மாதிரி நிறைய கிராமத்து ஈவெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். நுழைவு வாயிலில் நுழையும் போதே கிராமத்து மனம் வீச ஆரம்பித்தது. கரகாட்டம், பறை இசை என கிராமிய இசையோடு வருபவர்களுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது. குழந்தைகள் விளையாட விளையாட்டுகள் மற்றும் பெற்றோர்கள் சுவைத்திட உணவு என கேளிக்கைக்கான எல்லா விஷயங்களும் இந்த விடுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராமு. ஒவ்வொன்று என்ட்ரன்ஸ் வந்ததுலேருந்து எங்களுக்கு உள்ளே போன வரைக்கும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ட்ரம்ஸ் அந்த வாசிக்கிறது அதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபுட்டு பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தீம் பார்க் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சூப்பர் ஃபைன். இன்னொரு தடவை அடுத்த வருஷம் எப்போ வரும்னு காத்துட்டு. இந்த விடுதியில் வைக்கப்பட்டிருந்த ஆடு, மாடு மற்றும் மாட்டு வண்டி போன்றவைகளின் படங்கள் பக்கத்திலிருந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டதும் கிராமம் குறித்து தற்போதைய இளைஞர்களின் பார்வையை வெளிப்படுத்தியது. உலகமே நகரமயமாகி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நகரத்திற்குள் இது போன்ற கிராமம் அமைப்பது என்பது ஒரு சிறந்த முயற்சியே. வே. அருண்மொழிவர்மன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.